Good morning students. Today we are going to deal with protozoan diseases. So what is a protozoa? Protozoa are unicellular organisms. They are the first eukaryotic organisms. So eukaryotic in the sense they have the cell wall and then they will be having the definite nucleus. There are about 15 genera of protozoans which causes diseases in human beings. So first we are going to study about amoebiosis, or we say it as the amoebic dysentery or amoebic colitis. What is the causative agent of it is Entamoeba histolytica. So coming to the structure of it. So it is a unicellular organisms. So the cytoplasm is defined into ectoplasm, outer ectoplasm, and then the inner endoplasm. So they have a nucleus. So the food vacuoles, they have the food vacuoles and they undergo the normal metabolism. So next, the outermost thing, it is called as the plasmolemma. So this structure is very important. It may be asked in a 2-mark question. So you have to draw using only your pencil. So for you to clear vision, I have given it in color. So you have to draw you only using pencil and label it properly. So இந்த இது வந்து என்னதுன்னா outer ectoplasm இருக்கும், உள்ள வந்து endoplasm இருக்கும், நடுவுல nucleus இருக்கும், food vacuoles இருக்கும். So coming to the site of infection. So எங்க அது infect பண்ணும்? நம்மளுடைய human beings ஓட large intestine. So large intestine line, wall line பண்ண மாதிரி இருக்கிற அந்த செல்ஸை வந்து அதில் இருக்கிற food particles, bacteria இதெல்லாத்தையும் என்ன பண்ணும்? அதை அப்படியே digest பண்ணி அப்படியே ஸ்லோவாக அப்படியே அரிச்சு வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஆஸ் ரிசல்ட் என்ன ஆகும்னா அந்த பர்சன் பாஸ் பண்ணுற ஸ்டூல்ஸில் வந்து பிளட்டும் மியூக்கஸும் அப்படியே அதுலேருந்து வரும். ஸோ வாட் இஸ் த வெக்டார்? ஸோ இது எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா, வெக்டார்னா சொன்னால் அந்த டிசீஸ் கிராசிங் ஜெர்ம், அதாவது இந்த அமீபிக் டிசென்ட்ரியை காஸ் பண்ணக்கூடிய அந்த என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா அந்த பாரசைட்டை கேரி பண்ணிட்டு போகிறது எதுனா ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளையோட ஜுவாலஜிக்கல் நேம் மஸ்கா டொமாஸ்டிகா. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுது? ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் பாஸ் பண்ணுற அந்த ஸ்டூல்ஸ்லேருந்து அதில் சிட் பண்ணுற இந்த ஹவுஸ் ஃப்ளை வென் தே கோ அண்ட் கண்டாமினேட் த ஃபுட் அண்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ணும் போது இது வந்து ஒரு பர்சன்கிட்ட இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ வாட் வில் பி த சிம்டம்ஸ்? ஸோ அந்த இன்ஃபெக்டட் பர்சனுக்கு என்ன இருக்கும்னா டயேரியா. ஸோ ஸ்டார்டிங்கில் டயேரியா, சாதாரண வயிற்றுப்போக்கு இருக்கும். அதுலேருந்து என்னவாகும்னா அது வந்து ஒரு சீதபேதியா, ஒரு க்ரானிக் கண்டிஷன், ஒரு டிசென்ட்ரியாக மாறும்போது என்ன ஆகும்னா அந்த பிளட்டும் மியூக்கஸும் சேர்ந்து அவங்களோட ஸ்டூல்ஸில் வரும். ஸோ கம்மிங் டு த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். ஸோ இது வந்து இந்த என்டையர் வந்து இந்த புரோட்டோசோன் வந்து அதோட டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்போரோசைட், ட்ரோபோசைட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அதோட டெவலப்மெண்ட்டில் போகும். அதில் இந்த ட்ரோபோசைட் ஸ்டேஜ் அதுதான் வந்து ரொம்ப இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் 1 மார்க். ஸோ த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா இஸ் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் த ட்ரோபோசைட். ஸோ இந்த ட்ரோபோசைட் ஸ்டேஜில் இருக்கிற இந்த புரோட்டோசோன் என்ன பண்ணணும்னா எந்த ஹோஸ்ட் செல் அந்த ஹியூமன் பீயிங்ஸோட இன்டெஸ்டைன்குள்ளே போகும். அது வந்து என்ன பண்ணுன்னா ஹிஸ்ட்ரோலைட்டிக் என்சைம் செக்ரீட் பண்ணும். ஹிஸ்ட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் அப்படின்னா த என்சைம்ஸ் விச் டெஸ்ட்ராய் த செல்ஸ்லேருந்து என்சைம் செக்ரீஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்புறமா என்ன பண்ணுன்னா இட் காசஸ் அல்சரேஷன். அப்படியே அந்த இன்டெஸ்டினல் வால் அரிச்சிட்டு போகிறதுனால என்ன ஆகும்னா அல்சர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆஸ் ரிசல்ட் என்ன ஆகும், அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் அதிலிருந்து வர அந்த பிளட் வெசல்ஸையும் டேமேஜ் பண்ணுறதுனால அதிலிருந்து ப்ளீட் ஆகும், பிளட் வரும். நெக்ஸ்ட்டு அப்டாமினல் பெயின். ஆஸ் ரிசல்ட் என்ன இருக்குன்னா நமக்கு அப்டாமினல் பெயின் இருக்கும். ஸோ அவங்க பாஸ் பண்ணுற அந்த ஸ்டூல்ஸில் வந்து என்ன இருக்குன்னா நிறைய மியூக்கஸ், அந்த intestinal wall லைன் பண்ணியிருக்கிற அந்த மியூக்கஸும் சேர்ந்து வெளியே வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ் ஆஃப் த திங். ஸோ you have to learn all this about the amoebic dysentery. So the next protozoan disease which you are going to learn is African sleeping sickness. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கிற ஒரு டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி நல்ல தூக்கம் வரும். அப்புறமா வந்து அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா இட் மே ஆல்சோ லீட் டு death. So the causative agent, so இதாக வந்து காஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா there are 3 species of
ட்ரைப்பனோசோமான்ற புரோட்டோசுவன் 3 ஸ்பீஷீஸில் இருக்குது. அது வந்து டிஃப்ரெண்ட் இதை வந்து காஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த ட்ரைப்பனோசோமா கேம்பியன்ஸ் அந்த ஸ்பீஷீஸ். ஸோ தட் காசஸ் கேம்பியன் ஆர் வி சே இட் அஸ் த சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஸோ இதை கேரி பண்ணிட்டு போகிறது, இந்த பேரசைட்டை கேரி பண்ணிட்டு போகிற வெக்டார் எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிளாசினா பால்பாலிஸ் அப்படின்றது ஒரு டெஸ்டிஃப்ளை. ஸோ டெஸ்டிஃப்ளை அப்படின்றது என்னதுன்னா பார்க்க வந்து நம்ம ஹவுஸ் ஃப்ளை மாதிரியே இருக்கும். ஆனால் நம்மளுடைய மஸ்கிட்டோஸ் எப்படி நம்ம பிளட்டை சக் பண்ணோம் அந்த மாதிரி இதுக்கு அந்த பிளட் சக்கிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ தென் the next species is the Trypanosoma rhodosians. So this causes the Rhodosian or we say it as the East African sleeping sickness. So இதையும் காஸ் பண்ணுறது இன்னொரு ஸ்பீஷீஸ் ஆஃப் டெஸ்டிஃப்ளை, அது Gloxinia morsitans அப்படின்ற டெஸ்டிஃப்ளை வந்து இதை காஸ் பண்ணுது. So the third species of is caused by the Trypanosoma cruzi. அது காஸ் பண்ணுறது என்னதுன்னா சாகாஸ் டிசீஸ். அந்த சாகாஸ் டிசீஸ் வந்து இதை வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம்னா அமெரிக்கன் ட்ரைப்பனோசோமியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் காஸ்ட் பை எ பக்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ட்ரையோட்டோமா மெஜிஸ்டா அப்படின்ற பக்கு தான் வந்து அதை காஸ் பண்ணுது. ஸோ தீஸ் 3 ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரைப்பனோசோமா they cause different diseases. So these may be asked as a 2 mark question or they may be asked so what is the vector for this disease அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தோட நேம்ஸையும் நல்லா படிங்க. ஸோ நவ் வி ஹாவ் எனஃப் டைம். அப்போ யூ கேன் லேர்ன் ஆல் தீஸ் நேம்ஸ். இந்த ஜுவாலஜிக்கல் நேம்ஸ் எல்லாமே கூட இம்பார்ட்டன்ட். ஸோ லேர்ன் ஆல் திஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் protozoan disease, that is the Kala Azar or we say it as the visceral leishmaniasis. So இதை காஸ் பண்ணுறது என்னதுன்னா லீஷ்மேனியா டொனோவேனி அப்படின்ற புரோட்டோசுவன். ஸோ இதோடைய வெக்டார் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் ஃப்ளை அப்படின்ற ஃப்ளை. ஸோ அதை வந்து அதுக்கூட ஜுவாலஜிக்கல் நேம் என்னதுன்னா ஃப்ளீபோட்டாமஸ் அப்படின்ற சாண்ட் ஃப்ளை வந்து இந்த டிசீஸை வந்து ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு கேரி பண்ணிட்டு போகும். வாட் இஸ் த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்? ஸோ எங்கே வந்து அது இன்ஃபெக்ட் பண்ணும்? த எண்டோதீலியல் செல்ஸ். எண்டோதீலியல் செல்ஸ் ஆர் த செல்ஸ் விச் லைன் த பிளட் வெசல்ஸ். ஸோ நம்மளுடைய பிளட் வெசல்ஸை லைன் பண்ணிட்டு இருக்கிற செல்ஸ். அதே மாதிரி லிம்ப் வெசல்ஸ். ஸோ லிம்ப் வெசல்ஸையும் லைன் பண்ண மாதிரி இருக்கிற செல்ஸ். இது அந்த எண்டோதீலியல் செல்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் 11th படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த எண்டோதீலியல் செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். அப்புறம் நம்மளுடைய போன் மேரோ. ஸோ போனுக்கு நடுவில் இருக்கிற அந்த சிகப்பாக இருக்கிற அந்த போன் மேரோ அதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். லிவரை இன்ஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லிம்ப் கிளான்ஸ், நம்மளுடைய லிம்ப் கிளான்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். ஸ்ப்ளீனோட பிளட் வெசல்ஸ் அதையும் வந்து அதை இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் கம்மிங் டு த சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் வரவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி வெயிட் லாஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். Next they will be having anemia. Anemia is decrease in the RBC. RBC நம்மளுடைய red blood cells வந்து குறைஞ்சு போச்சுன்னா it will lead to anemia. So they will be having fever also and the spleen, liver ரெண்டுமே வந்து அப்படியே enlarged ஆயிடும். So these are all the symptoms of Kala Azar or we say it as the visceral leishmaniasis which is caused by the Leishmania donovani. So இந்த செஷனில் இதோட வந்து இந்த 3 protozoan diseases-ஓட வந்து நான் முடிச்சுக்கிறேன். So you have to learn all these diseases. இந்த diseases எல்லாத்தையுமே நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. Write the home test. So daily கொடுக்குற lessons கொஞ்சம் இருக்கும். So again you can recall all these zoological names. Again you can recall and then you can learn properly. அன்னைக்கு படிச்சுக்கிட்டீங்க தான் you can understand properly and follow the lessons. So read your daily lessons and do the homework. Write home test on this. So next session we will go for another disease, that is the malaria. Stay curious, children.